ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்ப்பரேட் லால அதர் லாஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜென்ரல் லாஸ் ஆக்ட் 1897 இதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா செக்ஷன் 1 வந்து ப்ரிலிமினரி, செக்ஷன் 3 to 4A வந்து ஜென்ரல் டெஃபினிஷன், செக்ஷன் 5 to 13 ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், செக்ஷன் 14 to 19 வந்து பவர் அண்ட் ஃபங்க்ஷனரி, செக்ஷன் 20 to 24 வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு ஆர்டர்ஸ் ரூல்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் 25 to 30 வந்து மிஸ்லேனியஸ் 30 செக்ஷன்ஸ் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 எப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11th March 1897 வந்து பண்ணிட்டு கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கன்சால்டேட் 1897 வந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எதுக்கு ரிலேட்டடா அப்படின்னா டேர்ம்ஸ், அப்புறம் வந்து இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ் ரிலேட்டடானது எல்லாம் இதுல இருக்கு. ஒய் வி ஸ்டடி ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், ஏன் நம்ம ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறத அது இப்போ வந்து அந்த தேவையான டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, சென்ட்ரல் ஆக்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆப்சன்ஸ் ஆஃப் டெஃபினிஷன் வந்து பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து சென்ட்ரல் ஆக்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை, அந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து இதில் கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஜெக்ட், பர்பஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். இப்போ இந்த ஆக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா டு ஷார்டன் தி லாங்குவேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து டு ப்ரொவைட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஃபார் யூனிஃபார்மிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் சென்ட்ரல் ஆக்ட் பை கிவிங் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எ சீரிஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இன் காமன் யூஸ். காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெஃபினிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிளிசிட்லி சர்டைன் கன்வீனியன்ட் ரூல்ஸ் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட். இப்போ சென்ட்ரல் ஆக்ட்ஸுக்கு நம்ம வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்பிரிட் பண்ணுறதுக்கான சர்டன் ரூல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது. சரிங்களா? அது என்னென்னங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அடுத்தது டு கார்ட் அகேன்ஸ்ட் ஃபிளிப்ஸ் அண்ட் ஓவர் சைட் பை இம்போர்ட்டிங் இன்டு எவ்ரி ஆக்ட் certain common from clauses which otherwise ought to be inserted in every central act. அதாவது எல்லா சென்ட்ரல் ஆக்ட்லயுமே இது பண்ண மாதிரியான அங்கே என்னென்ன ட்ரிப்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் வரக்கூடியதை அதை இம்போர்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்டோட அப்ஜெக்ட்ஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு பிளேஸ் இன் ஒன் சிங்கிள் ஸ்டாட்யூட் different provisions as regards interpretation of words and legal principles which would otherwise have to be specified separately in many different acts and regulations. அதாவது ஒரு இதோட இதை வந்து இன்னொரு இதில் அதாவது ஒரு இதோட ஜட்ஜ்மெண்ட்டை இன்னொருல மேற்கொண்டுட்டு நம்ம அதை யூஸ் பண்ண போகலாம். அந்த மாதிரி செப்பரேட்டாக இன்னொரு இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ட்ல ரெகுலேஷன்ஸில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது இது. ஓகேங்களா? The claim of right to catch fish came under the consideration of court in Anand Behra, the state of Orissa. The court tended to decide whether the right to catch or carry fish is a movable or immovable property. அதாவது ஃபிஷ் மீன் பிடிக்கிறாங்கல்ல, அதை வந்து அதை அவங்களோட ரைட்டாக வந்து கிளைம் பண்ணுறாங்க ஒரிசா கோர்ட்டில். அது கோர்ட் என்ன டிசைட் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரைட் டு கேரி ஆர் கேட்ச் ஃபிஷ், அது ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு போகிறதோ மீன் பிடிக்கிறதோ அது என்னன்னு பார்த்தா மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதில் வந்து லேண்டு, அந்த லேண்ட்லேயும் வரக்கூடிய பெனிஃபிட்ஸு, திங்ஸ் ஏதாவது எப்போ அட்டாச் ஆயிருந்தா அது அதெல்லாமே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ அதனால இப்போ என்ன இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ குளத்துல இருந்தாலும் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து குளம் வந்து இந்த பூமியோட அட்டாக் ஆயிடுச்சு. அதனால இது வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஓகே, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லா டெரிட்டரிஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ ஆக்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் அலாங் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேட் அண்டர் தி சென்ட்ரல் ஆக்ட். இப்போ இந்தியன் பார்லிமெண்ட்ல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இது கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த சென்ட்ரல் ஆக்ட் கீழே வரும். அண்ட் தென் டொமினியன் லெஜிஸ்லேச்சர் அது வந்து 15th August 1947க்கும் 25th January 1915க்கு இடையில வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இதுல வரும். அடுத்தது ஆக்ட் பாஸ் பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பை தி கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் ஆக்டிங் இன் ஏ லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி. அதாவது நமக்கு வந்து இது கான்ஸ்டியூஷன் எப்போ கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணோம் நம்ம 26th January 1950.
ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஆக்ட் இது பண்ணியிருந்தோம் அதெல்லாம் வரும். ஓகே. இப்போ ஜெனரல் கிளாஸோட இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட், நெக்ஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் டொமினியன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஆக்ட் பாஸ்ட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பை தி கவர்னர். ஓகே, இந்த 3 தான் அப்ளிகேஷன். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து என்ன இது பண்ணா லெஜிஸ்லேச்சர் இந்த மாதிரி ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ங்கிறதே நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் செக்ஷன் 3 என்ன இது பண்ணுது அப்படி பார்த்தா டெஃபினிஷனல் கிளாஸ் இது என்னெல்லாம் அப்ளை ஆகுதோ அது எல்லாத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது செக்ஷன் 4 என்னன்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் பற்றி இருக்கும். அடுத்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லெஜிஸ்லேஷன். இப்போ முதல்ல ப்ரியாம்பிள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆக்டுமே வந்து எவரி ஆக்ட் ஆஸ் எ ப்ரியாம்பிள் விச் எக்ஸ்பிரஸஸ் தி ஸ்கோப் ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட். இந்த ஆக்டோட ஸ்கோப் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அது எதுக்காக நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்றோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எல்லா ஆக்டுக்குமே உண்டு. இதுதான் வந்து லா மேக்கர் கொடுத்துருக்க ஒரு மெயின் சோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஓகேவா? அதுல எப்பெல்லாம் ஆம்பிகிட்டி இருக்கோ எந்த ப்ரொவிஷன்ல இருந்தாலும் அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரியாம்பிள்ல பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வந்து ப்ரியாம்பிள் நெகோசியேஷபிள் ப்ரியாம்பிள் ஆஃப் தி நெகோசியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு 1881. அதுல என்ன சொல்லிருக்காங்க, an act to define and amend the law relating to promissory, அதாவது ப்ராமிசரி நோட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இது ரிலேட்டடா உள்ளது எல்லாமே வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881ல வரும். ஓகே. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கன்சால்டேட் அண்ட் அமெண்ட் தி லா ரிலேட்டிங் டு கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய லா எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணி ஒரே இதுல கன்சால்டேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆக்ட். ஓகேவா? இப்போ இந்த பில்லு பாஸ் பண்றது இது எல்லாமே இதுலதான் வரும். டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பார்ட்லயும் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இந்த வேர்டு கம்பெனி அப்படிங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து ஆனால் செக்யூரிட்டி என்ன யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து எந்த ஒரு ஆக்ட்லையுமே அதை பத்தின ஒரு பிரீஃப் இது கொடுக்கல. ஓகே. அஃபிடவிட் அப்படிங்கிறது செக்ஷன் 7ல நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்போனா இன்கார்பரேஷன் டயத்துல. ஓகே. அது வந்து இங்க ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1897ல இருந்த அஃபிடவிட்ல அப்படிங்கிறது தான் டிரைவ் ஆகி அங்கே யூஸ் பண்றோம். மீன்ஸ் இன்க்ளூட் இந்த டேர்ம்ஸ் எல்லாமும் நம்ம வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இல்லை கம்பெனி அப்படின்னா கம்பெனி வந்து இன்கார்பரேட் இருக்கணும், இந்த ஆக்ட் கீழே அல்லது வேறு ப்ரீவியஸ் கம்பெனி லா கீழே இன்கார்பரேட் ஆயிருக்கணும். அதுமாதிரி டைரக்டர் அப்படிங்கிறது போர்ட் ஆஃப் கம்பெனி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஆளாக இருக்கணும். ஓகேவா? டிபென்ச்சர் அப்படிங்கிறதுல வந்து டிபென்ச்சரில் ஸ்டாக்கு, பாண்டு, வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? கார்பரேட் அப்படிங்கிறது அதில் வந்து கம்பெனி அவுட் சைட் இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இதில் வரும். இப்போ ஷேர் அப்படின்னா ஷேர் கேபிட்டலில் இருக்கக்கூடிய ஷேரும் வரும், அதே சமயம் ஸ்டாக்கும் இதில் வந்து சேரும். அதேமாதிரி ஷெல், மே இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை பாருங்க இப்போ மே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல செக்ஷன் 21 பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரொசீடிங் ரெக்யூரிங் authentication of the contract made by or on behalf of the company may be signed, இருக்கா அதை சைன் பண்ணலாம். கீ மேனேஜர் பர்சன் அல்லது ஆஃபீஸர் யார் ஆத்தரைஸ்டாக இருக்காங்களோ அவங்க இந்த போர்ட் சார்பாக சைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அங்கே இடத்துல மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மே அப்படிங்கும்போது இந்த கம்பெனியோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு மேண்டேட்டரியாக கொண்டு வரும். இந்த ஷெல் அப்படிங்கிறது ஆப்ளிகேஷனாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 1 ப்ரிலிமினரியில் ஷார்ட் டைட்டில்ஸ் எல்லாம் இது பண்ண போகிறோம். இப்போ ப்ரிலிமினரி அப்படிங்கிறது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அப்படிதான். ஏதோ ஒரு அதாவது டைட்டில், எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட், அப்ளிகேஷன் இது எல்லாமே வரும். ஓகே.
நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ். செக்ஷன் 3 இந்த டெஃபினிஷன்ஸ். இதில் வந்து என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லா டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட். ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அஃபென்ஸோ இல்லை ஒரு சிவில் ராங்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த ஆக்ட் கீழே வரும். ஓகேவா? அதில் வந்து இல்லீகல் ஒமிஷன்ஸு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எல்லாமே இதில் வந்துடும். அஃபிடவிட். அஃபிடவிட் அப்படிங்கிறதுல வந்து அஃபர்மேஷன் டிக்ளரேஷன் ரெண்டுமே வரும். பர்சன்ஸ் பை லா அலௌடு டு அஃபர்ம் ஆர் டிக்ளேர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வேரிங். அதாவது இப்போ ஏதாவது ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அஃபர்மேஷனாக கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அதாவது டிக்ளரேஷன் அது ரிலேட்டடாக கொடுக்கறது, இந்த ஸ்வேரிங் இல்லாமல் இந்த மாதிரி அஃபர்மாக டிக்ளேர் பண்ணுறதுக்கானது இதில் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து சென்ட்ரல் ஆக்ட். சென்ட்ரல் ஆக்டில் வந்து பார்லிமெண்ட் வரும். அதுக்கப்புறம் வேறுனா ஆக்ட் ஆஃப் டொமினியன் லெஜிஸ்லேச்சர் வரும். அப்புறம் இந்தியன் லெஜிஸ்லேஷன் வரும். எப்போ அப்படின்னா பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு. அடுத்தது பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் வந்து கவர்னர் ஜெனரல் இது பண்ணும்போது லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டியாக அதை ஆக்ட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னன்னு நமக்கு தெரியும், 26 ஜனவரி 1950. ஓகேவா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது சொல்லுவோம் ரிலேஷன் டு எனிதிங் டன் பிஃபோர், அதாவது கான்ஸ்டியூஷன் கமெண்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் சப்செக்ஷன் 1 கீழே செக்ஷன் 124ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ராவின்சஸ் என்ன, அப்புறம் வந்து அதோட ஸ்கோப் என்ன, அதோட அத்தாரிட்டி யார் யார் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து administration of chief commissioner's province, the chief commissioner acting within the scope of authority given to him. அதாவது சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். நெக்ஸ்ட் அவரோட ஸ்கோப் என்ன, அவரோட ஆக்ட் வந்து எது இதுக்குள்ள இருக்கணும், என்னெல்லாம் செய்யலாம், அவரோட அத்தாரிட்டி எது வரைக்கும் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் கமெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிக்கக்கூடிய எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஓவர் அமெண்ட்மெண்ட்லயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஸ்டேட்ஸ் 1947 1950 வரைக்கும் உள்ள டெரிட்டரிஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் பார்ட் ஏ ஸ்டேட்ஸ், பார்ட் பி ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு. இதில் பார்ட் ஏல பொறுத்த வரைக்கும் 9 ஸ்டேட்ஸ் வரும். என்னென்னா அசாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேஷ். ஓகேவா? அசாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேஷ் இது எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் பேரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப் அது எல்லாத்தையும் ஈஸ்ட் பஞ்சாப்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் அது யுனைடெட் ப்ராவின்ஸ். அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இந்த 9 தான் சேர்ந்தது பார்ட் ஏ ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்ட் பி. இதுக்கு என்ன, அதாவது இதை யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னா பிரசிடென்டால அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கவர்னர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 9 ஸ்டேட்ஸ். ஓகே, அதாவது சென்ட்ரல் ப்ராவின்சஸ் கீழே வரக்கூடிய அசாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேஷ், அப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ் உத்தரப்பிரதேஷ், ஈஸ்ட் பஞ்சாப் மெட்ராஸ், பஞ்சாப், அப்புறம் வந்து ஒரிசா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் பி ஸ்டேட்ஸ் மொத்தம் 8 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூர், பட்டியாலா, ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன், பெப்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன் பெப்சு. அப்புறம் ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, ட்ரிவாங்கூர், கொச்சின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் பி ஸ்டேட். ஓகே, எது இதெல்லாம் இருக்கு பார்ட் பில மொத்தம் எத்தனை? 8 ஸ்டேட். ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், அப்புறம் வந்து மைசூர், அதாவது பெப்சுனா பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, அப்புறம் ட்ரவாங்கூர், கொச்சின். இந்த 8 ஸ்டேட் பார்ட் பி ஸ்டேட்ஸ்ன்றது. அடுத்தது பார்ட் சி. பார்ட் சி ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 வரும். ஓகேவா? இப்போ இந்த இது சொல்ல மாட்டாச்சு. பார்ட் பி யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூட்டன்ட் யூஸ்வலி ரூல் governed by Raj Paramukh, who was usually ruler of a constituent state. அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றோம். ஓகேவா? இது ஃபார்மர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றோம். ராஜ் பிரமர்க்ல இருக்கக்கூடிய அவங்க யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் இதை இது பண்ணுவாங்க. இவங்களே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3. பார்ட் 3 வந்து போத் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாருமே வந்து சீஃப் கமிஷனர் யாரோ அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. இந்த சீஃப் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரசிடென்ட். இதில் மொத்தம் ஒரு 10 ஸ்டேட்ஸ் வரும். என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர்,
பிலாஸ்பூர், கூர்க், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கட்ச், மணிப்பூர், திரிபுரா, அப்புறம் விந்திய பிரதேஷ். ஓகேவா? என்னென்ன வருது? அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூர்க், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கட்ச், மணிப்பூர், திரிபுரா அண்ட் விந்திய பிரதேஷ். இதெல்லாம் மொத்தம் 10 ஸ்டேட். இதெல்லாம் பார்ட் 3ல வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் டி. பார்ட் டில வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. இது வந்து லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இதை ரூல் பண்ணுவாங்க. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்மெண்ட். கமெண்ட்மெண்ட்னா என்ன? எப்ப அந்த ஆக்ட் வந்து வருது, அமலுக்கு வருது அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அது வரைக்கும் அது ஆப்ரேஷனுக்கு வராத வரைக்கும் அது வேலிடிட்டி கிடையாது இருக்கு. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆவோ எக்ஸ்பிரஸ் பண்ணவோ டிஸ்கிரைப் பண்ணி எப்படி வேணாலும் இருக்கும். அது வந்து லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ் மாதிரி ஏதாவது மார்க்ஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். அதுல வந்து என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு மேட்டர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன இன்க்ளூட் ஆகும்? எனி மேட்டர் ரிட்டன், எக்ஸ்பிரஸ் ஆர் described upon any substance by means of letters or figures or by more than one of those elements which is intended to be used or which may be used for the purpose of recording that matter. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புக்கு, ஃபைலு, பெயிண்டிங், இன்ஸ்கிரிப்ஷன், கம்ப்யூட்டர் ஃபைல்ஸு எல்லாமே வரும். ஆனால் இந்தியன் கரன்சி நோட்ஸ் எல்லாம் இதுல வந்து டாக்குமெண்ட்ல வராது. ஓகே. அடுத்து எனாக்ட்மெண்ட். எனாக்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரெகுலேஷன் அல்லது வேற ஏதாவது ரெகுலேஷன், அதாவது ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். இப்போ வந்து பெங்கால், மெட்ராஸ் அல்லது பாம்பே கோட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ எனாக்ட்மெண்ட்ல என்னென்னலாம் இதுவாகும் அப்படின்னா மேட் பை தி யூனியன் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இவங்கள யாராவது ஒருத்தர் தான் வந்து அதை இது பண்ணுவாங்க. என்டையர் ஆக்டும் ரிப்பீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் அதில் வந்து ரிப்பீல் ஆகும். ஓகேவா? அடுத்து ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் போது ஏப்ரல் தான், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் தான் வந்து கமென்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் டே ஆஃப் மார்ச் வந்து ஃபினான்ஷியல் இயரோட எண்டு. ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் கேலண்டர் இயர். ஃபினான்ஷியல் இயருக்கு கேலண்டர் இயருக்கு என்ன வித்தியாசம்? ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் இயர் எப்போ ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆரம்பிச்சு 31 மார்ச்ல முடியும். அதுவே கேலண்டர் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜனவரியில ஆரம்பிச்சு 31 டிசம்பர்ல முடியும். அடுத்து குட் ஃபைட். குட் ஃபைட் அப்படிங்கும்போது வந்து ஹானஸ்டா ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது வந்து குட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஹானஸ்டா நம்ம பிஹேவ் பண்றது, நம்மளோட அத்தாரிட்டி என்னவோ அதுக்கு வந்து அதுல எந்த ஒரு குறையும் வைக்காம நம்மளோட அத்தாரிட்டி, அது நம்மளோட லிமிட் என்னவோ அதுக்கு நம்மளோட ஒர்க் எதை பர்ஃபெக்டா முடிச்சிட்டு தான் குட் ஃபைட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுதாமா வரும். அடுத்து இப்போ கவர்மெண்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் எப்படின்னா சொல்லலாம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் இதுல வந்துடும். அடுத்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது லேண்டு, அப்புறம் லேண்ட்லேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், திங்ஸ் அட்டாச் டு எர்த்து, அப்புறம் பெர்மனன்ட்லி ஃபாஸ்டன் டு எனிதிங் அட்டாச் டு எர்த், எர்த்தோட அட்டாச் ஆகிருக்கிற எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் இன்க்ளூட் ஆகும். ட்ரீஸ் அப்படின்னா ட்ரீஸ் வந்து ட்ரீஸ் ரூட் வந்து அப்படியே இடத்துல அட்டாச் ஆகி தான் இருக்கு பெர்மனெண்ட்டாக. ஸோ அப்போ அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். அடுத்து இம்ப்ரிசன்மெண்ட். இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் பிரகாரம் அது ஒரு அஃபண்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட். ஓகேவா? ஜெயில போடுறாங்களா, அதான் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. அடுத்து இந்தியன் லா. இப்போ இந்தியன் லா அப்படிங்கும்போது ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஆர்டர், பைலா அல்லது வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ப்ராவின்ஸ்ல வந்து பார்ட் ஏ, பார்ட் சி அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் சொன்னாலும் அதுல இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல உள்ளது இந்தியன் லா. அடுத்து மந்த் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கேலண்டர்ல என்ன மந்த் சொல்றோமோ அது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லாம இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ டெப்த், ஷேர், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமும் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓத் அப்படிங்கும்போது என்னன்னா ஓத் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய உறுதிமொழி, டிக்ளரேஷன், அஃபர்மேஷன் தான். அதுவும் அஃபென்ஸ் அப்படிங்கிறது பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். நம்ம பனிஷபிளான விஷயம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அபிஷியல் கெசட். அபிஷியல் கெசட்டுங்கிறது வந்து இந்தியாவோட கெசட், ஸ்டேட்டோட கெசட் அப்படின்னு இருக்கு. அதை வீக்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிகேஷன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அந்த பப்ளிக் ஜேர்னலா வரும்போது
இந்த கெசட் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான நோட்டீஸ் எல்லாமே அதில் பிரிண்ட் ஆகி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சன் ஏதோ இன்க்ளூட் வந்து என்ன இன்க்ளூட் ஆகும், ஏதாவது கம்பெனி, அசோசியேஷன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இது எல்லாமே வரும். ரிஜிஸ்டர்டு அப்படின்னா அந்த லா கீழே நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் ரூல் அப்படிங்கும்போது அதுக்கு இது வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரூல். ஷெடியூல் அப்படிங்கும்போது அந்த ஆக்ட் எப்பப்ப என்னென்னலாம் இதுவாகும். செக்ஷன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆக்ட்ல எத்தனை செக்ஷன் இருக்கு, செக்ஷனுக்கு ஒரு சப்செக்ஷன். ஓகேவா? அஃபிடவிட், ஓத், ஸ்வேர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். ஓகே, இப்போ இதுல என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த அஃபர்மேஷன், டிக்ளரேஷன் இதெல்லாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாமே வந்து இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் பை லா அலோட் டு அஃபர்ம் ஆர் டிக்ளேர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வேரிங். இப்போ பை லா பிரகாரம் பார்க்கும்போது பர்சன்ஸ் வந்து நம்ம ஸ்வேர்னு சொல்லாம அஃபர்ம் டிக்ளேர்னு சொல்லுவோம். இந்த அஃபிடவிட், ஓத், ஸ்வேர் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து ரைட்டிங் அப்படிங்கும்போது என்னென்னலாம் வந்து பிரிண்டிங், லித்தோகிராஃபி, போட்டோகிராஃபி, வேற ஏதாவது மோட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம் விசிபிள் ஃபார்ம்ஸ்ல அப்படின்னா அது. இயர் அப்படிங்கும்போது அந்த 12 மந்த்ஸ் சேர்ந்ததான் இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Applications of terms or expressions to all central acts made after 3rd January 1868 and to all regulations made on or after 14th January 1887. அதாவது இது எல்லாமே எப்போ இது பண்ணாங்க, 3rd January 1868 14th January 1887 வரையும் தான் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இதுல என்னென்ன டேர்ம்ஸ் டெஃபினிஷன்ஸ் இருந்திருக்குன்னா, அஃபிடவிட், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்ப்ரிசன்மெண்ட், மந்த், மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஓத், பர்சன், செக்ஷன், இயர், இது எல்லாமே வந்து இந்த இதுல வந்திருக்கு. அதுவே 14th day of January 1887 அப்புறம் பண்ணதுல என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கமென்ஸ்மெண்ட், ஃபினான்ஷியல் இயர், அஃபென்ஸ், ரிஜிஸ்டர்டு, ஷெடியூல், சப்செக்ஷன், ரைட்டிங், இது எல்லாத்துக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்துருந்துருக்கு. ஓகே, இப்போ இந்தியன் லாஸ்ல என்னென்ன வந்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஆக்ட், கெசட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்தியன் லா, அபிஷியல் கெசட், இது எல்லாத்துக்குமானது வந்து இந்தியன் லாஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், செக்ஷன் 5 இருந்து செக்ஷன் 13 வரைக்கும் இருக்கு. ஸோ செக்ஷன் 5 என்னன்னு பார்த்தோம்னா, கம்மிங் இன்டு ஆப்ரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். அதாவது சென்ட்ரல் ஆக்ட் இருக்குல்ல, ஆக்ட் நாட் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன்ட் a particular date to come into force. It shall be implemented on the day on which it receives the assent of the Governor General in case of central acts made before the commencement of Indian Constitution of the under or of the President in case of act of Parliament. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கமிட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ, ஓகேவா, எந்த ஒரு பர்டிகுலர் டேட்டுமே வந்து இதுதான் அப்படின்னு சென்ட்ரல் ஆக்ட மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எந்த டேல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கவர்னர் ஜெனரல் இருந்து அக்செப்ட் ஆகி வருதோ அந்த டே தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து எப்போ அசென்ட் பிரசிடென்ட் கிட்ட கிடைச்சிருக்குன்னா 29th August 2013. அது அபிஷியல் கெசெட்டை 30th August 2013 ரிலீவ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் எப்போ வந்து 2013 தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். எந்த டேட்ல இருந்து நம்ம அதை அக்செப்ட் பண்றோமோ அதுதான் வந்து அந்த டேட் தான் நம்ம சொல்றது. கம்மிங் இன்டு ஆப்ரேஷன் அப்படின்னு அதான் சொல்லலாம். அடுத்து ப்ரிசம்ப்ஷன் அகைன்ஸ்ட் ரெட்ரோஸ்பெக்டிவிட்டி. ஓகேவா? இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, எஃபெக்ட் ஆஃப் ரிப்பெல் சொல்றோம். செக்ஷன் 6 ஏதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனோ அல்லது வேற ஏதாவது ரெகுலேஷனோ வந்து இந்த ஆக்டுக்கு அப்புறம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதோட அனதர் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவைல் எனிதிங் நாட் என்ஃபோர்ஸ்டு ஆர் ப்ரிவைல் டியூரிங் த பீரியட் அட் விச் ரிப்பெல் இஸ் அஃபெக்டட். ஓகே, இப்போ எதுவுமே இந்த ஒரு இதுக்கு வரல அப்படின்னா அதை பத்தி நம்ம ரிவைவ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அஃபெக்டிவ் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ரிப்பெல் பண்றதுனால அதோட ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் என்ன இருக்கோ அதை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு பதிலாக இதுன்னு கொண்டு வருது. ஸோ அது நான் வேற என்ன பண்ணா, அஃபெக்ட் எனி ரைட், அஃபெக்ட் எனி பெனால்டி, அஃபெக்ட் எனி இன்சூரியா லிட்டிகேஷன் ஆர் லெமிடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான அஃபெக்ட் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இப்போ நம்ம ரிப்பெல் கொண்டு வரதுனா ரிப்பெல் பண்றதுனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ப்ரீவியஸ் ஆப்ரேஷன், ரைட்டு, பெனால்டி, அப்புறம் வந்து ஏதாவது இன்கொயரி, லிட்டிகேஷன், ரெமிடி எல்லாத்தையும். ஓகேங்களா? அப்புறம் ரிப்பல் ஆஃப் ஆக்ட் மேக்கிங் டெக்ஸ்டுவல் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 6A வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்ஸ்டுவல் அமெண்ட்மெண்ட்டா இப்போ எந்த ஒரு ஆக்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும்
அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு ரிப்பல் இருக்கு அது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெக்ஸ்டுவலா நம்ம டாக்குமெண்ட்லாம் நம்ம ரிலீஸ் பண்றது தான் அது. அடுத்து ரிவைவல் ஆஃப் ரிப்பல்ட் எனாக்ட்மெண்ட். இப்போ ரிப்பல் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஆக்ட் அப்படின்னா அதை எப்படி வந்து ரிவைவ் பண்றது திருப்பியும் அப்படி ஹோலாவோ பார்ஷியலாவோ நம்ம வந்து அதை பண்ண முடியும். அது வந்து அது ஒரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செய்கிறோம். ஓகே, அது செக்ஷன் 7ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்சஸ் டு ரெப்பல்ட் எனாக்ட்மெண்ட். இப்போ ரெப்பல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெஃபரன்சஸ் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இப்போ ரெப்பல் பண்ணி ரிவைவ் பண்றேன் அது கொண்டு வர ரெப்பல் பண்ணதை பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இன்டென்ஷன்ல அதுக்கான இது இருக்கு அப்பேர் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெஃபரன்ஸா அங்கே சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 20 பாருங்க. In section 115 JB of the Income Tax Act 9 section for calculation of book profit, the Companies Act 1956 are required to be referred. With the advent of Companies Act 2013, the corresponding change has not been made in section 115 JB of the Income Tax Act 1961. On referring of section 8 of the General Cost Act, book profits to be calculated under section 115 JB of the Income Tax Act will be as per the Companies Act 2013. அதாவது இப்போ செக்ஷன் 115 JB நம்ம வந்து புக் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிடுறோம்ல அந்த இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் இதை ரெஃபரன்ஸா வச்சுதான் அதுல பண்றாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ செக்ஷன் 8 ஜென்ரல் கிளாஸ்ல தான் நம்ம புக் ப்ராஃபிட் வந்து செக்ஷன் 115 JB கீழே இது பண்ணி அதை தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல அங்க இது பண்ணி காட்டுறோம். ஸோ ஒன்னோட ரெஃபரன்ஸ் தான் இன்னொன்னுல நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் செக்ஷன் 9ல வந்து கமென்ஸ்மெண்ட் டெர்மினேஷன் ஆஃப் டைம். எப்போ ஸ்டார்ட் பண்றோம் எப்போ எண்ட் பண்றோம் ஃப்ரம் டு. ஓகேவா? ஸோ அதை சொல்றது இது. அடுத்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறது செக்ஷன் 10. செக்ஷன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரைப் பீரியட் எவ்வளோ இருக்கு. இப்போ ஃப்ரம் டேட் 2 டேட்ஸ் நமக்கு தெரியும் கமென்ஸ்மெண்ட் எப்போ டெர்மினேஷன் எப்போன்னு. அதை வச்சு அது எவ்வளோ பீரியட் வந்து அது கம்ப்யூட்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது. செக்ஷன் 11 வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ். ஸோ இப்போ வந்து என்னென்ன இன்டென்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரைட் லைன் அல்சாண்டர் ட்ரெயின்ல அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு மெஷர் பண்றோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 12 என்னன்னா டியூட்டி டு பி டேக்கன் ப்ரோ ரேட்டா இன் enactments. அதாவது வேர் by any enactment now in force or hereafter to be in force, any duty of customs or excise or in the nature thereof is leviable on any given duty by weight, measure or value of any goods or merchandise, then like duty is leviable according to the same rate on any greater or less quantity. அதாவது இப்போ ப்ரோ ரேட்டின் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லத்தீன் ப்ரோ ரேட்டா அப்படிங்கிறது ஒரு லத்தீன் டேர்மு. அது வந்து ப்ரொபோர்ஷனேட் அலோகேஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எந்த ஒரு இது நம்ம எனாக்ட்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் வந்தாலும் சரி இல்லை வர போகுது அப்படின்னாலும் சரி அது எல்லாத்தையுமே வந்து அதோட குவான்டிட்டி வெயிட் மெஷர் பண்றோம். அதோட குட்ஸோட வேல்யூஸ் அதோட மெர்ச்சன்டைஸ் பற்றி எல்லாத்தையும் வந்து அது இதுல மெஷர் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அது ஒரு ப்ரொபோர்ஷனேட் எதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிறது உள்ளது செக்ஷன் 12. இப்போ எக்ஸாம்பிள் 23 பாருங்க. when a company pays dividend to its shareholders, each investor is paid according to their holdings. அவங்க ஹோல்டிங்ஸ் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தர் கொடுப்பாங்க. இப்போ 100 ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூஸ் டிவிடெண்ட் ஆஃப் ₹2 per share. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். ஓகேவா? அதை இது பண்றாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ ₹200. ஏன்னா 100 ஷேர்ஸ் 100 × 2 200. இப்போ வந்து டோட்டல் இது எவ்வளோ அப்படிங்கிறது இன்கேஸ் 200 இப்படி ஹோலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோராட்டா கால்குலேஷன் அப்படிங்கிறது அவங்களோட எவ்வளோ இருக்கு ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு. இப்போ சில பேருக்கு 10 ஷேர் இருக்கும், சில பேருக்கு 50 ஷேர்ஸ் இருக்கும், சில பேர் 20 ஷேர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ரோராட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஜெண்டர் அண்ட் நம்பர் தான் செக்ஷன் 13. இப்போ ஜெண்டர் அப்படிங்கும்போது மேல் ஃபீமேல் எல்லாமே இன்க்ளூட் ஆவாங்க. மாஸ்குலின் ஜெண்டர்ல இது அது வேர்ட்ஸ் இன் சிங்குலர் இன்க்ளூடிவ் ப்ளூரல் அண்ட் வைஸ் வர்சா. சிங்குலர் ப்ளூரலமும் இதில் வரும். மேல் டிசெண்டன்ட் இது எல்லாமும் இதில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் செக்ஷன் 14 19 வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு. பவர் கன்ஃபர்ட் டு பி எக்ஸசைசபிள் ஃப்ரம் டைம் டு டைம் வந்து இந்த பவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. புதுசாக என்னென்னலாம் வருதோ அது அந்தந்த டைம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அதை இன்க்ளூட் பண்ணி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பவர் டு அப்பாயிண்ட் பவர் டு அப்பாயிண்ட் எக்ஸ் அஃபிஷியோ. ஓகேவா? ஸோ எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்றதுக்கான பவரை இன்க்ளூட் பண்றதுக்கானது இது. ஓகேவா? எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு பொசிஷன்
அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? ஸோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான பவர். நெக்ஸ்ட் பவர் டு அப்பாயிண்ட் டு இன்க்ளூட் பவர் டு சஸ்பெண்ட் ஆர் டிஸ்மிஸ். அதே மாதிரி ஒருத்தரை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கோ டிஸ்மிஸ் பண்றதுக்கோ, அவங்க ஏதாவது இது பண்ணிருக்காங்க, அவங்க ஒர்க்ல மிஸ்டேக் எரர் அப்படின்னா அதை பண்றதுக்கான இது. அது செக்ஷன் 16ல வரும். நெக்ஸ்ட் 17ல என்ன வருதுன்னா சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ். இன்கேஸ் யாரையாவது பனிஷபிளா இருக்காங்க, அவங்கள வந்து இது சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற யாரை போட்டா சப்ஸ்டியூஷனா போட்டா அந்த ஒர்க் நடக்கணும் நமக்கு ரெகுலரா. ஸோ அது நெக்ஸ்ட் சக்சஸர்ஸ். சக்சஸர்ஸ் அப்படிங்கும் போது இப்போ யாருக்கு வந்து அந்த இதுல இருக்காங்க, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க அந்த இதுல நாலேஜபிளா இருக்காங்க, அவங்கள்ட்ட இது பண்ணி கொடுக்குறது சக்சஸர்ஸ். அடுத்து ஆஃப்டர் செக்ஷன் 19 என்ன சொல்லிருக்காங்கன்னா அபிஷியல் சீஃப் அண்ட் சப்பார்டினேட்ஸ். இதுல யார் வருவாங்க அப்படின்னா நம்ம எந்த டியூட்டிஸ் இது பண்றோமோ அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ், அப்புறம் வந்து யாரு அவங்களுடைய ஆர்டர் பிரகாரம் தான் நடக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடியவங்க தான் வந்து சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை நமக்கு மேல இருக்கவங்க சுப்பீரியர், நம்ம கீழே இருக்கவங்க சபார்டினேட்ஸ். ஓகேவா? ஸோ அது வரும். நெக்ஸ்ட் இதோட இது முடியுது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 20ல இருந்து 24 வரைக்கும் என்ன வருதுன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு ஆர்டர்ஸ் ரூல்ஸ் எக்ஸெட்ரா மேட் அண்டர் எனாக்ட்மெண்ட். எனாக்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸெட்ரா இஷ்யூட் அண்டர் எனாக்ட்மெண்ட்ஸ் தான் செக்ஷன் 20. இப்போ நம்ம ஏதோ ஒரு எனாக்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே நம்ம வந்து லெஜிஸ்லேஷனால வந்து இதுதான் ரெகுலேஷன், இவங்களுக்கு இந்த பவருக்கு இந்த ஆர்டர்ல இந்த ஸ்கீம்ல இந்த ரூல்ல இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து நோட்டிஃபை பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்கோம். இப்போ கலெக்டர் அப்படிங்கிறவங்க என்னன்னா என்ன யூஸ் ரூல் 4 ஆஃப் தி லேண்ட் அக்விசிஷன் வில் ஹேவ் த சேம் மீனிங். ஓகேவா? லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்லயும் வந்து இதே மீனிங் தான் இருக்கு 1894 கலெக்டர் அப்படின்னா. ஓகே. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கான இது அப்படிங்கிறது இதுதான் டிஃபால்ட்டா இருக்கிறது தான். நெக்ஸ்ட் பவர் டு இஷ்யூ டு இன்க்ளூட் பவர் டு ஆட் டு அமெண்ட் வேரி ஆர் ரிசைன் நோட்டிஃபிகேஷன் ஆர்டர்ஸ் ரூல்ஸ் ஆர் பைலாஸ் செக்ஷன் 21. இப்போ ஏதாவது இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்றது, ஆர்டர் போடுறது, ரூல்ஸ் இருக்கு, பைலாஸ் வந்து கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குற பவர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து இதுல வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் 22ல மேக்கிங் ஆஃப் ரூல்ஸ் ஆர் பைலாஸ் அண்ட் இஷ்யூவிங் ஆஃப் ஆர்டர்ஸ் பிட்வீன் பாசிங் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் எனாக்ட்மெண்ட். அதாவது இப்போ ரூல் செக்ஷன் 22ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல்ஸ் அண்ட் பைலாஸை வந்து மேக் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கான ஆர்டரையும் இஷ்யூ பண்ணி அது எப்போ ஆர்டர் பாஸ் பண்றோம், எப்போ அது கமென்ஸ்மெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணி பண்றது தான் வந்து செக்ஷன் 22ல கொடுத்துருக்கக்கூடிய பவர்ஸ். செக்ஷன் 23ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் டு மேக்கிங் ரூல்ஸ் ஆர் பைலாஸ் ஆஃப்டர் ப்ரீவியஸ் பப்ளிகேஷன். ப்ரீவியஸ் பப்ளிகேஷன்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதுல எதெல்லாம் எந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதுல எதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம வந்து அதுல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும். இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அத்தாரிட்டி ஹேவிங் பவர் டு மேக் தி ரூல்ஸ் ஆர் பைலாஸ் பை before making them publish a draft of the proposed rules or bylaws for the information of person likely to be affected thereby. அதாவது எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து ஆக்டை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் அண்ட் பைலாஸை நம்ம ஒரு ப்ரொபோசல் இதை வந்து ஒரு டிராஃப்டா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி அதை எல்லாருக்கும் முன்னாடி தெரியப்படுத்தணும். ஓகேவா? இந்த பப்ளிகேஷனை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான இதுல அது பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்பெசிஃபை அந்த டேட் இது பண்ணியிருப்போம், அதுல இருந்து எந்த இதுல இருந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் அந்த டேட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும், அதுல இருந்து நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ அது வந்து அந்த அத்தாரிட்டிக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் பைலாஸை மேக் பண்றதுக்கான பவர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த இதுல ப்ரொவிஷன்ஸ்ல வருது. நெக்ஸ்ட் செக்ஷன் 23ல 5 என்னன்னு பார்த்தோம்னா கன்க்ளூசிவ் ப்ரிசம்ஷன். அதாவது பப்ளிகேஷனுக்கு அப்புறம் அஃபிஷியல் கெசட்ல பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ரூல்ஸ் மேக் பண்றோம் இல்லையா, அதுல என்னென்ன இது இருக்கு, அதுல வந்து யாரும் பின்னாடி வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து அதையும் சேர்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணி கொடுக்கறது. அதை வந்து ரீபப்ளிஷ் பண்ணிடுறோம். இந்த சேஞ்சஸ் ஏதாவது இருக்குன்னா டிராஃப்ட்லேயே பிஃபோர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி வந்து சேஞ்சஸை பண்ணி கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 24 செக்ஷன் 24 என்ன கண்டினியூஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸெட்ரா இஷ்யூட் அண்டர் எனாக்ட்மெண்ட்ஸ் ரிப்பல்ட் ஆர் ரீஎனாக்டட். அதாவது ஏதாவது ஆக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அதை வந்து ரிப்பல் பண்ணுமோ ரீஎனாக்ட் பண்ணுமோ வித்தவுட் மாடிஃபிகேஷன் ஆர் வித் மாடிஃபிகேஷன். அதை மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நாளை ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து இஷ்யூ பண்றது. ஓகேவா? அது இதுல கீழே வரும். நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் செக்ஷன் 25 அண்ட் செக்ஷன் 30 லாஸ்ட் டாபிக் தான். தினமல்ல மொத்தம் இல்லை 30 செக்ஷன்ஸ் தான். செக்ஷன் 30ல என்ன இருக்குன்னா செக்ஷன் 25ல என்ன இருக்குன்னா ரெக்கவரி ஆஃப் ஃபைன்ஸ். ஃபைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆக்ட் பிரகாரம் அஃபென்ஸ்க்காக கொடுத்துருப்போம். இந்தியன் பீனல் கோட் பிரகாரமோ அல்லது
கமிஷனர் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கீழே நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை ஃபைன் கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் 2 ஆர் மோர் எனாக்ட்மெண்ட். செக்ஷன் 26ல என்னன்னா ஒருத்தர் ஒரு இதுக்கு மோர் தென் ஒன் எனாக்ட்மெண்ட் கீழே பனிஷபிளா இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஷல் நாட் பி பனிஷ்ட். ஒரே அஃபென்ஸுக்கு 2 தடவை பனிஷ் பண்ணக்கூடாது. வெவ்வேறு அஃபென்ஸுக்கு வந்து பனிஷ் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்றது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது செக்ஷன் 26. நெக்ஸ்ட் செக்ஷன் 27னா மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட். பை போஸ்ட் அதில் வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம், ப்ராப்பர் அட்ரஸ் இருக்கணும், ப்ரீபே பண்ணணும், ரிஜிஸ்டர்டு போஸ்ட்னா அது ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து லெட்டரில் வந்து என்ன டாக்குமெண்ட் இருக்கும் அது எல்லாமே அந்த டைமுக்கு அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கான இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது இது. அடுத்து செக்ஷன் 28ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட்ஸ், சைட்டேஷன்ஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், டைப்பு, ஷார்ட் டைப்பு, இந்த நம்பர்ஸ், எந்த இயர்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்சஸ்லாம் நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் செக்ஷன் 29 என்னன்னு பார்த்தோம்னா சேவிங் ஃபார் ப்ரீவியஸ் எனாக்ட்மெண்ட் ரூல்ஸ் ஆர் பைலாஸ். இப்போ ரூல்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய கனெக்ஷன் பண்ணி நம்ம புதுசாக கொடுக்குறோம் அப்படின்னா அது இப்போ பழசுல இப்படிதான் இருந்துச்சுங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கணும். அப்போ அதுக்கான ப்ரிவியஸா என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாம அதை வந்து ப்ரிவியஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கிறது. செக்ஷன் 13 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் டு ஆர்டினன்சஸ். இப்போ இந்த இது எல்லாத்தையுமே வந்து ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு வந்து அதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறது தான் வந்து இந்த செக்ஷன் 30 அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட டெஸ்ட் நாலேஜ் ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, எர்த்தோட லிங்காக இருக்கிறது எது? அப்போ அதாவது லேண்டோட ஆப்ஷன் என்ன, டிம்பர். இதுதான் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட் வேர் an act of parliament does not expressly specify any particular day as the date of coming into operation of such act, then it shall come into operation. அப்போ எந்த டேட்டும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல அப்படின்னா அப்போ எந்த டேட்டை நம்ம வந்து ஆப்ரேஷன் வந்த டேட்டா எடுத்துப்போம். இட் ரிசீவ்ஸ் தி அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் எப்போ இது பண்றாங்களோ அந்த டேட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் an act or omission constitutes an offense under 2 enactments referring to provisions of general clause at 1897 state which among the following is correct. அதாவது இதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எந்த இது கரெக்ட், ஒரே இதுக்கு ரெண்டு மோர் தென் ஒன் எனாக்ட்மெண்ட் கீழே அவங்க பனிஷ் பண்ணலாம். ஆனா ஒரே அஃபென்ஸுக்கு வந்து ட்வைஸ் இது பண்ணக்கூடாது. ஷல் நாட் பி பனிஷ்ட் ட்வைஸ் ஃபார் த சேம் அஃபென்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து எவ்ரி ஆக்ட் as a dash which expresses the scope, object or purpose of the act. It is the main source of understanding the intention of lawmaker behind the act. இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொன்னோம், ஒவ்வொரு ஆக்டுக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட், preamble. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் among the following could be considered in the term immovable property. immovable propertyல வந்து எது இதில் இன்க்ளூட் ஆகும் இந்த நாலுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயில் ஃபார் மேக்கிங் ஃபிஷ், மேக்கிங் பிரிக்ஸ். இப்போ இது வந்து சாயில் அப்படிங்கிறது இடத்தோட உள்ளதுதான், இப்போ இது வரும். அடுத்து ரைட் டு கேஷ் ஃபிஷ், இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில வரும். அடுத்து ரைட் டு ட்ரெயின் வாட்டர் ட்ரெயின் பண்றது, ட்ரெயின் பண்ணி திருப்பி அது பூமிக்கு தான் பர்பஸ், அது வர டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆஃப் தி ஹவுஸ், டோர்ஸ் அண்ட் விண்டோஸும் அது ஏதோ மேட்சாக இருக்குதா. ஸோ ஆப்ஷன் 1, 2 and 4 இதுதான் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கும்போது ஜென்ரல் கிளாஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் ஏப்ரல் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் ஃபினான்ஷியல்னு சொல்லுவோம். அப்போ பிரிட்டிஷ் கேலண்டர்ல உள்ளது பிரிட்டிஷ் இதுல வரும், கேலண்டர் இயர்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் அப்படின்னா இந்த லேண்டோட அட்டாச் ஆயிருக்கிறது அது எல்லாமே வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளோடு சேர்த்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா as per the provisions of the Companies Act 2013, whole-time free manager by the KMP shall not hold office in more than one company except its subsidiary company at the same time. Referring to Section 13 of the General Clause Act, examine whether a whole-time KA manager person can be appointed in more than one subsidiary companyல இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது பிரகாரம் செக்ஷன் 2013 கம்பெனிஸ் இது பிரகாரம் நமக்கு என்னன்னா ஹோல் டைம் கீ மேனேஜர் பர்சன் ஷல் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் இன் மோர் தென் ஒன் கம்பெனி எக்ஸாக்ட் இது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே சிங்குலர்லேயே ப்ளூரல் இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம இது பிரகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் தென் ஒன் சப்சிடரி கம்பெனி இங்கே பண்ண முடியும், அதுதான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின்
ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அதாவது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேர் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மட்டும் மாத்திட்டாங்க. இப்போ ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அப்படிங்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணணும், என்னென்னலாம் இருந்தால் தான் வேலிடு இதான் அதில் கேட்டிருக்காங்க வேலிடிட்டி. அதில் என்ன இருக்கணும், ப்ராப்பர் அட்ரஸ் இருக்கணும், ப்ரீபே பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் அதில் வரும். ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து லேண்டு வித் 50 டேமரின் ட்ரீஸ் ஓன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த லேண்டை வித்துடுறாரு. அந்த டிம்பரை வந்து கட் பண்ணிடுறாங்க 50 ட்ரீஸ். அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒய்க்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, எக்ஸ் வாண்ட் டு நோ வெதர் த சேல் ஆஃப் டிம்பர் டான்ஸ் அமௌண்ட் டு சேல் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ லேண்டோட எர்த்தோட அட்டாச்சாக இருக்கிறது இதெல்லாம் தான் வரும். இதில் டிம்பரை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்டு வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, ஆனால் டிம்பரை வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஏன்னா அது வந்து எர்த்தோட எங்கேயும் அட்டாச் ஆகாததுனால. ஓகேவா? அடுத்து சர்வீஸ் பை போஸ்ட். சர்வீஸ் பை போஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் என்னென்னலாம் இது பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிடெண்ட் வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணுறாங்க கோமல் லிமிட்டடில். அவங்களோட ஏஜிஎம்ல 27 செப்டம்பர் 2022 நடக்குது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து அவங்க கொஞ்சம் அட்வைஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்டு அவங்க எப்போ டிவிடெண்ட் பே பண்ணணும், அல்லது வந்து அதுக்கப்புறம் வந்து டேட் இன் விச் கோமல் லிமிடெட் referred to transfer the unpaid or unclaimed dividends to unpaid dividend account. அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, செக்ஷன் 9ல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், அதாவது ஃப்ரம் டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வேர்ட்ஸை. ஓகேவா? இன்க்ளூட் பண்ணுறதுல இப்போ பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு கேட்கும்போது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, 27th செப்டம்பர் 2022 நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 28 இதுலேருந்து, அதாவது 30 டேஸ் கூட நம்ம பண்ணணும். ஏஜிஎம்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணணும் டிவிடெண்ட் எல்லாத்தையும். டிக்ளேர் டிவிடெண்ட்டை பே பண்ணணும். அப்போ வந்து 28 செப்டம்பர் 2022லேருந்து 27th அக்டோபர் 2022 அந்த சீரீஸ் ஆஃப் 30 டேஸில் வந்து அவங்க பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கும்போது இது வந்து செக்ஷன் 124 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டாக சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், ஆனால் பே பண்ணலை அப்படின்னா வித்தின் 30 டேஸ் அந்த டிக்ளரேஷன்லேருந்து எந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்க வந்து பே பண்ணணும். ஓகேவா? டேட் ஆஃப் எக்ஸ்பைரிலையும் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 30 டேஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய 7 நாளுங்கும் போது என்ன வரும், 28 அக்டோபர்லேருந்து நவம்பர் 3க்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிப்பல் அப்புறம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெலிஷன். அதை வந்து நம்மள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ரெப்பல் அப்படிங்கிறதும் டெலிஷனுங்கிறது டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னா, ரெப்பல் அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்ளீட், அதாவது அபாலிஷனை வந்து சொல்றது. ஆனால் ஆஸ் இஃப் இட் நெவர் எக்ஸிஸ்டட், எதுவும் மறையாது, பட் வந்து இல்லை அப்படிங்கிறது நம்ம இது பண்ணுறோம். டெலிஷன் அப்படிங்கிறதுனா கம்ப்ளீட் எக்ஸிஸ்டன் ஆயிடும் அது. ஓகேவா? டோட்டலாகவே அது வைப்பிங் அவுட் ஆயிடும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் இதே தான் நமக்கு மேலே அங்கே சாங்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் இப்போ வந்து 30 டேஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. 30 டேஸ்க்கு அப்புறம் அப்போ எப்போ வந்து அன்கிளைம் டிவிடெண்ட்டை எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அடுத்த 7 டேஸ். அங்கே என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 30 அக்டோபர் கொடுத்துருக்காங்க. அப்போ 31 அக்டோபர்லேருந்து நவம்பர் 6 அதுக்குள்ளே வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த டே ஆர் டேட். இப்போ வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் விச் ஹஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட் எ பர்டிகுலர் டேட். எந்த பர்டிகுலர் டேட்டு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், அப்போ அசென்ட் ஆஃப் எப்போ வந்து பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த டேட்டு, இன்கேஸ் அந்த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிக்காங்க, வைட் நோட்டிஃபிகேஷன் 14th August 2015 கொடுத்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st January 2016 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் பார்க்கும்போது எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, 1st January 2016 தான். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த கெசட்டில் வந்ததுனால அதுதான் நம்ம வந்து இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட்டுன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.